நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதியில் 25 வயதான திருமணமாகாத இளம்பெண் தனியாக வீடு எடுத்து தங்கி வந்தார். இந்நிலையில் அந்த பெண் கடும் வயிற்று வலி காரணமாக வந்தவாசி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளார். அங்கு இளம்பெண்ணை மருத்துவர் பரிசோதித்த போது அந்த பெண் 5 மாதம் கர்ப்பமாக இருந்தது தெரிய வந்தது. குழந்தைக்கு தந்தை யார் என மருத்துவர் பெண்ணிடம் பல்வேறு கேள்விகளை கேட்க அந்த பெண்ணோ மழுப்பலாக முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த மருத்துவர் வந்தவாசி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். உடனே போலீசார் அந்த இளம் பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அந்த பெண்ணின் பெற்றோர் எங்கே, இந்த கர்ப்பத்திற்கு யார் காரணம் என கேள்விகளை எழுப்ப அந்த பெண் மாற்றி மாற்றி தவறாக பதிலளித்துள்ளார். பின்னர் போலீசார் பெண் வீட்டின் அக்கம் பக்கத்தில் விசாரித்திருக்கிறார்கள். விசாரணையில் இளம்பெண் தாய் தந்தையிடம் சண்டை போட்டுவிட்டு வீட்டை விட்டு வெளியேறியதும் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி வந்ததும் தெரிய வந்தது. அந்த பெண் வீட்டு செலவுக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்ததாகவும் கிடைக்கின்ற சிறு சிறு வேலைகளை எல்லாம் பார்த்து பிழைப்பு நடத்தி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் அந்த பெண்ணின் வீட்டுக்கு பல ஆண்கள் வந்து செல்வது வாடிக்கையாக இருந்ததாகவும் அக்கம் பக்கத்தினர் போலீசாரிடம் தெரிவித்தனர். இளம் பெண்ணின் கர்ப்பத்திற்கு யார் காரணம் என அந்த பெண்ணும் சொல்லாததால் மொபைலை கைப்பற்றி சோதனை செய்தனர். அப்போதுதான் போலீசாருக்கு பல அதிர்ச்சி தகவல்கள் காத்திருந்தன. அந்த பெண் கடந்த சில மாதங்களாக ஏராளமான ஆண்களிடம் இரவு பகலாக பேசி வந்தது தெரிய வந்தது. இதில் வந்தவாசியைச் சேர்ந்த 27 வயதான முகமது அலி, 32 வயதான இம்ரான், 33 வயதான இம்தியாஸ், 40 வயதான நாசர் உள்ளிட்ட 4 பேர் அடிக்கடி அந்த பெண்ணின் வீட்டுக்கு வந்து சென்றது தெரிய வந்தது. இளம் பெண் அளித்த புகாரின் பேரில் 4 பேரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். போலீசார் அந்த 4 பேரையும் காவல் நிலையத்தில் இருந்து வாகனத்தில் அழைத்துச் சென்ற போது அவர்கள் முகத்தை மறைத்தபடியே சென்றனர். தனியாக தங்கியிருந்த அந்த பெண்ணிற்கு ஆதரவாக பல நபர்கள் ஆசை வார்த்தைகள் கூறி உல்லாசமாக இருந்ததாக கூறப்படும் நிலையில் யார் யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என போலீசார் செல்போன் கால் ஹிஸ்டரியை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த இளம் பெண்ணை போலீசார் தற்போது ஹோமில் தங்க வைத்திருக்கிறார்கள். பெண்ணின் குழந்தைக்கு யார் தந்தை என்பது இன்னும் கேள்விக்குறியாக உள்ளது. போன் கால் ஹிஸ்டரியை வைத்து அதில் பேசிய நபர்களிடம் DNA பரிசோதனை செய்த பின்னரே அந்த கேள்விக்கு விடை தெரிய வரும் என கூறப்படுகிறது. திருமணமாகாத இளம்பெண் கர்ப்பமான நிலையில் அதற்கு யார் காரணம் என்பதே தெரியாததால் இந்த சம்பவம் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக வந்தவாசி செய்தியாளர் மோகன்குமார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.